தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேனியில் தங்க தமிழ்ச்செல்வனும், வடசென்னையில் சந்தான கிருஷ்ணனும், அரக்கோணத்தில் பார்த்திபனும், வேலூரில் பாண்டுரங்கனும், கிருஷ்ணகிரியில் கணேஷ்குமாரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் ஜோதி முருகனும், விருதுநகரில் பரமசிவன் ஐயப்பனும், தர்மபுரியில் பழனியப்பனும் போட்டியிடுகின்றனர். தற்பொழுது அதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2ஆம் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லாவண்யா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் 14 தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களுடைய பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மாவட்ட செயலாளர் சந்தான கிருஷ்ணன் போட்டியிட இருக்கிறார். அதே போன்று தேனி தொகுதியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓபி ரவீந்திரநாத்தை எதிர்த்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட இருக்கிறார். அதே போன்று ஆரணியில் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய செந்தமிழன், அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஆரணி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போன்று தொடர்ச்சியாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் தேனி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று அரக்கோணம் தொகுதியில் என்ஜி பார்த்திபன், அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே போன்று அவர் வேலூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர். வேலூரில் சோளிங்கர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அவரும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் வேலூர் தொகுதியிலும், கிருஷ்ணகிரி தொகுதியில் எஸ் கணேசகுமார் மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர். அதே போன்று தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பழனியப்பன் போட்டியிட இருக்கிறார். திருவண்ணாமலையில் ஞானசேகரன், அதே போன்று கள்ளக்குறிச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோமுகி மணியன் போட்டியிட இருக்கிறார். திண்டுக்கல் தொகுதியில் சுரபி கல்வி நிறுவனங்களின் தாளாளராக இருக்கக்கூடிய ஜோதி முருகன் போட்டியிட இருக்கிறார். கடலூரில் பொறியாளர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் போட்டியிட இருக்கிறார். விருதுநகரில் பரமசிவ ஐயப்பன் என்பவர் போட்டியிட இருக்கிறார். தூத்துக்குடியில் புவனேஸ்வரனும், கன்னியாகுமரியில் லக்ஷ்மணனும் போட்டியிட இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், வேலூர், தர்மபுரி, தேனி ஆகிய தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் நேரடியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள். அதுவும் மிக முக்கியமாக தர்மபுரியில் பாமகவின் இளைஞர் அணி தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட இருக்கிறார். அவருக்கு எதிராக பழனியப்பன் களமிறங்க இருக்கிறார். அதே போன்று தேனி மாவட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு எதிராக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். அதே போன்று வேலூரை பொறுத்தவரையில் அந்த மாவட்டத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அங்கே போட்டியிடாமல் பாண்டுரங்கன் முன்னாள் அமைச்சர் போட்டியிட இருக்கிறார். அரக்கோணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சோளிங்கர் தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பார்த்திபன் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் மிக முக்கியமாக பாமகவை எதிர்த்து களம் காண்கிறார். எனவே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தற்பொழுது அமமுக சிலருடைய பெயர்களை மாற்றம் செய்து தற்பொழுது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க முடிகிறது.